குட்டி சின்னிக்கிற கதை. தன்னோடு கையே தனக்கு உதவிங்கிற போல ஒரு கதை. எப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு பெரிய விவசாயி இருந்தார். விவசாயினா யார் சொல்லுங்க பார்க்கலாம்? விவசாயினா யார்? ஃபார்மர். அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய வயலில் நிறைய விளைச்சி நிறைய கதிரெல்லாம் நிறைய வந்துடுச்சு. அந்த இடத்துல, அந்த விவசாயியோடைய இடத்துல ஒரு மரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மரத்தில் ஒரு குருவி, குட்டி குருவி கூடு கட்டு. கூட்டில் 2 குட்டி குஞ்சு. குருவினாலே குட்டியாக இருக்கும், குட்டியாக தானே இருக்கும். குட்டி குஞ்சு 2. அம்மா குருவி, அப்பா குருவி 2 குருவியும் வந்து டெய்லி அந்த குட்டி குருவிக்கு என்ன கொடுக்கும்? உணவு கொடுக்கும், சாப்பாடு. என்ன சாப்பாடு கொடுக்கும்? எங்கேருந்தாவது அரிசி அந்த சாதம் மேலே காக்கைக்கு வச்சுருந்த மிச்சம் மீதி கொடுக்கும். புழு எல்லாத்தையும் நிலத்துலேருந்து கொத்தி கொண்டு கொடுக்கும். செடியில் இலையெல்லாம் புழு இருந்தால் அப்படியே வாயில் பிடிச்சிட்டு குருவியோட வாய் இப்படி திறக்குமா, இப்படி வாய் திறந்த உடனே வாய்க்குள்ளே போடும். இப்படியே நாளை ஓடிடும். ஒரு நாளைக்கு விவசாயி என்ன சொல்கிறாரு, அவன் பையன்கிட்ட, யார்கிட்ட சொல்கிறாரு? பையன்கிட்ட சொல்கிறாரு, ஏன்பா நம்ம வயலெல்லாம் நல்லா விளைஞ்சிருச்சு, நாளைக்கு கதிர் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பையன் வந்து, நம்ம 2 பேர் போகாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறோம். அப்போ இந்த விவசாயி சொல்வார், ஒன்றும் இல்லை, ஊர் எல்லாரையும் வர சொல்ல, ஊரில் இருக்கிறவாள்லாம் வர சொல்ல. ஏன்னா எல்லா தோட்டத்துக்கும் எல்லா விவசாய நிலத்துக்கும் நம்ம அறுவடை பண்ணுறோன்னா எல்லாரும் போகிறோம்ல, அது மாதிரி எல்லாரையும் வர சொல்ல. எப்படி வர சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், இந்த காலத்தில் செல்ஃபோன் இருக்குது, ஃபோன் பண்ணி வாப்பா அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொல்ல முடியாது. பழைய காலம் பெரிய ரவுண்டாக ஒரு தண்டூராக இருக்கும், அதில் டன் 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 வாங்க ஊர் மக்கள் எல்லாம் வாங்க 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 அப்படின்னு சொல்லுவான் ஒரு சைடில். இப்போ அந்த வீட்டிலேருந்து எல்லோரும் இறங்கி வந்து பார்ப்பாங்க. பார்த்தோன்னே இந்த மாதிரி இந்த விவசாயியுடைய தோட்டத்தில் நாளைக்கு அறுவடை செய்கிறோம், எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க, எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், டன் 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 அப்படின்னு அடிச்சு ஒவ்வொரு வீதியில், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டோட எண்டில், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டோட முக்கில் போய் சொல்லிட்டு வருவார். அப்போ அந்த தண்டூராக்காரன் வந்து அதே மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வந்துடுவார். சாமி எல்லா இடத்துலையும் சொல்லிவிட்டு நாளைக்கு எல்லோரும் வருவாங்க நினச்சிட்டு. விவசாயி என்ன பண்ணினா, காலையில் எல்லோரும் வந்துடுவாங்களேன்னு சொல்லி 6 மணிக்கு துண்டை தூக்கி தோளில் போட்டு டிங் 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 நடந்து எங்கள் விவசாய நிலத்துக்கு போகிறார். போகிற இடத்துல என்னாச்சு, ஒருத்தர் கூட வரலப்பா. ஒருத்தர் கூட அறுவடை பண்ண வரல. அறுவடைன்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஹார்வெஸ்டிங், கதிர் அறுத்து மேலே போடுவாங்க. அதுக்கெல்லாம் அந்த காலத்தில் மேனுவல் தான், இப்போ தான் எல்லாம் மிஷின் வந்திருக்கு சரியா. அப்போது யாருமே வரலையே, அச்சோ மழையெல்லாம் வந்தால் வேஸ்ட்டாக போயிடுமே, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசனை பண்ணுவார். பையன் கூப்பிடுவோம், ஏன்பா நேற்றுக்கு தண்டரா போட்டோம், யாருமே வரல, இன்றைக்கி என்ன பண்ணலாம்? பையன் சொல்லுவான், அப்பா வேண்டாம், அந்த ஊர் மக்களெல்லாம் வேண்டாம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடலாமே, சொந்தக்காரங்களை அப்படின்னு. சொந்தக்காரங்கள்லாம் யார் அப்படின்னு கேட்பான். அப்போ இந்த பையன் சொல்லுவான், அத்தை, மாமா, இன்னொரு வீட்டில் ஒரு அத்தை இருக்கா, ஒரு பெரியப்பா, ஒரு பெரியம்மா, சித்தி, அப்புறம் இன்னொரு வீட்டில் ஒரு பாட்டி கூட இருக்காங்களே, இந்த மாதிரி எல்லாரையும் வர சொல்லலாம். எல்லா சொந்தக்காரங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அறுவடைக்கு வர சொல்லலாம் அப்படின்னு ஒரு பையன் சொல்லுவான். அப்போது சொந்தக்காரங்களை வந்து டன் 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 அடிச்சு கூப்பிட்டா வருவாங்களா? வரமாட்டான். அப்போ என்ன பண்ணுறான், இந்த பையன் முள்ள நடந்து ஒவ்வொரு வீடாக போய் அத்தை வீட்டுக்கு போகிறான், பெரியம்மா வீட்டுக்கு போகிறான், சித்தி வீட்டுக்கு போகிறான், எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்து, நாளைக்கு நம்ம வயலில் அறுவடை பண்ணுறோம், நீங்கள்லாம் வாங்க ஹெல்ப் பண்ண. இப்படி சொல்லும்போது என்ன ஆகும் தெரியுமா? ஃபஸ்ட்டு நாள் வந்து இந்த குருவி என்ன பண்ணும், இந்த இதில் இருக்குல்ல, அந்த குருவி பயந்துட்டு அவன் அம்மாட்ட கேட்டு, அம்மா நாளைக்கு அறுவடை பண்ணுறாளாம்மா, இப்போ நம்ம இந்த விவசாய நிலத்தில் இருக்க முடியாதும்மா, நம்ம மரத்தோட கிளையை வெட்டிட்டானா, யாராவது வெட்டினானா நம்ம கீழே விழுந்துருவோம் இல்லையாம்மா அப்படின்னு கேட்போம். இப்போ அம்மா என்ன சொல்லுவா, நல்ல கான்ஃபிடென்ட்டோட, கண்டிப்பாக யாருமே வரமாட்டா, நீ கவலையே படாது, நாங்கள் போய் உங்களுக்கு இறையெல்லாம் தேடி எடுத்துகிட்டு வரோம்
தைரியமாக இருங்கன்னு அவள் அம்மா போயிடுவான். அதே மாதிரி அவங்க ஊருக்காரங்க யாரும் விவசாய நிலத்துக்கு வரல. அம்மா சொன்னது நடந்ததா? அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தியா நான் சொன்னேன்ல யாருமே வரல அப்படின்னா. இப்போ நெக்ஸ்ட் டே இந்த குழந்தைகள் வந்து அம்மா அப்பா இறதேடி வந்து இப்படி 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 வாய் திறக்கும், வாயில் கொடுத்தோன்னு சொல்லும். அம்மா இன்னைக்கு வந்து விவசாயியோட பையன் வந்து சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வர போகிறான். நாளைக்கு எல்லாரும் வந்து அறுவடை பண்ணினா நம்ம மரம் ஒரு ஓரமாக இருக்குது, அந்த மரத்தோட கிளையை வெட்டிட்டான்னு யாராவது வெட்டினா நம்ம கூட விழுந்துடும் இல்லையா? நம்ம வேறு வீட்டுக்கு போகலாமா ரெண்டும் அழும். இந்த அம்மாவும் அப்பாவும் கவலையே படாதே, நாங்கள் இருக்கோம் இல்லை உங்களை காப்பாற்ற, நாங்கள் 2 பேர் இருக்கோம் இல்லை, நீங்கள் பயப்படாமல் இருங்க. என்னன்னா அந்த குட்டி குஞ்சுக்கு பறக்க தெரியாது, அம்மாவோட முதுகில் உட்காந்து தான் போகணும், கஷ்டம் இல்லையா? இப்போ இது அழும்போது நீ கவலைப்படாதே, நாளைக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு இந்த அம்மாவும் அப்பாவும் குருவி குட்டி சொல்லு. இந்த குருவி குஞ்சுகள் சரிம்மா அப்படின்னு சொல்லு. அடுத்த நாளைக்கு இந்த குருவி குட்டிகள் 2ம் இறத போயிடும். இந்த விவசாயியோட பையன் என்ன பண்ணுவான், எல்லா சொந்தக்காரங்களும் வராங்களே, சரி அவங்கெல்லாம் வந்தோன்னே நம்ம சமையல் பண்ணி அவங்களுக்கு மத்தியானம் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பான். அதுக்குள்ளே விவசாயி பார்க்குறாரு, அந்த வீதி இப்படி பார்க்குறாரு, இந்த வீதி பார்க்குறாரு, ஒருத்தருமே வரலையே தம்பி, என்ன பண்ணலாம், இன்னைக்கு யாரும் வரலையே, மழை கிழ வந்தால் நம்ம விவசாயமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லி பையன்கிட்ட சொல்லலாம். பையன் சொல்லலாம், அப்பா யாரையும் நம்பாதீங்க, நானே நீங்கள் அம்மா, நம்ம வீட்டில் பாட்டி தாத்தா இருக்காங்க 5 பேரும் சேர்ந்து, என் தங்கச்சி இருக்கா 6 பேர், 6 பேர் சேர்ந்து வயசு விவசாய களத்தில் இறங்கி நம்மளால் மேக்ஸிமம் என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் வெட்டி போட்டுடலாம். 2 days தான் ஆகும், வெட்டி போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் இனிமேல் யாராவது கூப்பிட்டா கூட நம்ம போக வேண்டாம்ங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு தைரியம் கொடுத்தான் யார், பையன். நல்லா கான்ஃபிடெண்ட்டாக பேசினான். அப்போ அவன் அப்பா வந்து ஆமாம் 2 நாள் கூப்பிட்டுட்டு யாரும் வரல, வர முடியாதுன்னு சொல்லலை, வர மாட்டேன்னு சொல்லலை, பார்க்கலாம் நேற்றுக்கு சொன்னேன்ல, பார்க்கலாம் சொல்லிட்டான். பார்க்கலான்னு சொன்னால் என்ன ஆகும், ஒன்றுமே ஆகாது. அப்படின்ட்டு இந்த விவசாயி அடுத்த நாளைக்கு வயலில் இறங்கலான்னு நினச்சாரு. இந்த குருவியோட அப்பா அம்மா குட்டி குருவிகள் வீட்டுக்கு வந்துச்சு, கூடுக்கு வந்து அதுக்கு வாயில் அரிசி சாதம் எல்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட்டுது. அப்போ இந்த 2 குஞ்சு குருவியும் அழறது, அம்மா அப்பா இன்னைக்கு வந்து 2 பேரும் பேசிட்டாங்க, விவசாயியும் பையனும் பேசிட்டாங்க, நாளை கண்டிப்பாக அறுவடை பண்ணுறாங்களாம், நம்ம இங்கே இருக்க முடியாதுப்பா, பயமாக இருக்குப்பா, எங்களுக்கு பயமாக இருக்குப்பா அப்படியே அழுது. அப்போது இந்த குருவி அம்மா அப்பா குருவி என்ன சொல்லிச்சு, யார் பண்ணுறாங்க அறுவடை, விவசாயியும் அவங்க பையனும் அவங்க வீட்டில் இருக்கிற 4-5 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்படியா, அப்போ கண்டிப்பாக நம்ம இருக்க முடியாது, சரியா? ஊர்க்காரில் நம்பினாரு நம்ம இருக்கலாம், யாரும் வரமாட்டான்னு எங்களுக்கு தெரியும், சொந்தக்காரங்களும் யாரும் வரமாட்டான்னு எங்களுக்கு தெரியும், தன் கைதான் தனக்கு உதவின்னு இவங்களே இறங்குறாங்கல்ல. எப்போ ஒருத்தன் தன் கையே தனக்கு உதவி, நாமளே நம்ம காலிலே நிற்கணும்னு நினச்சானோ அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். அதனால இனி நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த குருவி குட்டிகளை எடுத்துட்டு அம்மா அப்பா குருவி காலையில் வெடியறதுக்குள்ளே கிடுக்கிட்டு டக்கு பறந்து போயிடுச்சு. புரியுதா? அப்புறம் என்னாச்சுன்னா அவள் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து அறுவடை பண்ணி அது ஒரு தினசாக போச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த வேலையுமே நம்மளே செஞ்சுக்க பழகணும், புரியுதா? அண்ணா கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்குது, நீ கொஞ்சம் எழுதி கொடுக்குறியா அப்படி கேட்கக்கூடாது. அக்கா ட்ராயிங் போட்டுக்கூடேன் ப்ளீஸ், ட்ராயிங் போட்டு அப்படி சொல்லக்கூடாது. மேக்ஸிமம் முன்னால் என்ன முடியுமோ நீ செய்யணும். நீ வந்து தானே குளிக்க பழகிக்கணும், சாப்பிட்ட தட்டை வந்து கழுவிக்கணும், நம்மளால் என்ன முடியுமோ அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணணும். ரொம்ப வீட்டில எல்லாம் குப்பை போடக்கூடாது, நம்ம புக்ஸை நம்மளே அடுக்கி வச்சுக்கணும். இன்னொரு நாள் வந்து அந்த புக்கை காணும் இந்த புக்கை காணும்னு தேடக்கூடாது. அதுபோல் ஷூ சாக்ஸ் எல்லாம் உங்களோடது உங்ககிட்டயே பத்திரமா இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும்.
ஓகேவா? நீ நம்மளே நம்மளுக்கு வேலை செஞ்சுக்கலாமா? ஓகேவா? பாய்.